கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை மாண்பு நீதிபதிகள் விசாரித்த பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதால் அவருக்கு நீதிமன்றம் விடியாணை பிறப்பித்து மேற்கொண்டு ஏற்கனவே எதிரிகள் தாக்கல் செய்துள்ள 310 சிஆர்பிசியின் படி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்காமல் அவரதை ஆஜர்படுத்த கோரி வழக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி புலன் விசாரணையை நாங்கள் 248 சாட்சிகளை விசாரித்திருக்கிறோம். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மூலமாக 19 செல்போன் டவர்கள் பற்றிய விவரங்களையும் 60 செல்போன் எண்கள் பற்றிய விவரங்களையும் 7 இன்டர்நேஷ்னல் கால் பற்றி விவரங்களை இன்டர்போலும் விசாரித்து அந்த மனுக்களும் நீதிமன்றம் மூலமாக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுவும் பிஎஸ்என்எல் பெண்டிங் உள்ளது. எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் மூலமாக அந்த விவரங்கள் கிடைத்த பின் அந்த மற்ற விவரங்களை மேலும் புலன் விசாரணையிலே தொடர்ந்து செயல்படும். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை மாண்பு நீதிபதிகள் விசாரித்த பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதால் அவருக்கு நீதிமன்றம் விடியாணை பிறப்பித்து மேற்கொண்டு ஏற்கனவே எதிரிகள் தாக்கல் செய்துள்ள 310 சிஆர்பிசியின் படி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்காமல் அவரதை ஆஜர்படுத்த கோரி வழக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி புலன் விசாரணையை நாங்கள் 248 சாட்சிகளை விசாரித்திருக்கிறோம். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மூலமாக 19 செல்போன் டவர்கள் பற்றிய விவரங்களையும் 60 செல்போன் எண்கள் பற்றிய விவரங்களையும் 7 இன்டர்நேஷ்னல் கால் பற்றி விவரங்களை இன்டர்போலும் விசாரித்து அந்த மனுக்களும் நீதிமன்றம் மூலமாக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுவும் பிஎஸ்என்எல் பெண்டிங் உள்ளது. எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் மூலமாக அந்த விவரங்கள் கிடைத்த பின் அந்த மற்ற விவரங்களை மேலும் புலன் விசாரணையிலே தொடர்ந்து செயல்படும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.